ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை செய்யக்கூடிய இந்த மசோதா என்பது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. यात्रा करके भारत का झंडा को लहरा के आया, उनको सम्मानित करने का भी मौका नहीं दिया है विपक्ष के लोगों ने। ये बहुत ही शर्मनाक बात है। आप लोग बाहर में जाकर के आप देखिए कितना खराब लगता है आपका ये हरकतें, दुनिया हंसता है। अब स्कूल के बच्चे भी बोलने लग गए हैं कि मेंबर्स ऑफ पार्लियामेंट ऐसा बिहेव करता है क्या? आप सोचिए, शांति दिमाग से सोचिए। सरकार का बिजनेस तो हम पारित करके रहेंगे। देश का हक में, समाज का हक में जो काम हमको करना है, देश के लोगों ने दायित्व दिया है, हम काम करेंगे। लेकिन हंगामा करने से नुकसान होता है तो आप लोगों का ही होता है। ये सदन सबका है, मेंबर्स ऑफ पार्लियामेंट का है। इसमें सबसे ज्यादा नुकसान नए नए मेंबर्स ऑफ पार्लियामेंट विपक्ष के साथियों को होता है। आप लोग सोचता है कि हंगामा करने से कुछ फायदा होगा? जो ज्यादा हंगामा करेगा जनता उसको पूरा नकार देगा। आप लोग कोई सहानुभूति प्राप्त करने वाला नहीं है। इसलिए मैं पुनः आग्रह करता हूँ, आप लोग चर्चा में भाग लीजिए, बिल्स का डिस्कशन में भाग लीजिए। कैप्टन सुभांशु शुक्ला को सम्मानित देने में साथ दीजिए। आपके माध्यम से मैं फिर अनुरोध करना चाहता हूँ सर। ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா என்பது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சூதாட்டம் உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க புதிய மசோதாவானது வழிவகை செய்யும். அங்கீகாரமற்ற சூதாட்டங்களுக்கு ஏற்கனவே அபராதம் மற்றும் 7 ஆண்டு சிறை தண்டனை உள்ளது குறிப்பிடத்தக்கது. தடையை மீறி பணம் வைத்து ஆன்லைன் விளையாட்டுகள் விளையாடினால் 1 கோடி ரூபாய் அபராதம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை இதன் மூலம் விதிக்கப்படும். பணம் வைத்து விளையாடக்கூடிய ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை செய்யும் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். சூதாட்டம் உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கக்கூடிய புதிய மசோதா என்பது வழிவகை செய்யும். அங்கீகாரமற்ற சூதாட்டங்களுக்கு ஏற்கனவே அபராதம் மற்றும் 7 ஆண்டு சிறை தண்டனை இருக்கக்கூடிய நிலையில் பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை செய்யும் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த காட்சியை பார்த்தோம். ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் மசோதாவுக்கு ஒன்றிய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சூதாட்டம் உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க இந்த புதிய மசோதா வழிவகை செய்யும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.